ஹலோ வீவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம மல்லி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபைல் தேவைப்படுதுங்க. அதை எப்படியாச்சும் நம்ம ராஜேஸ்வரி வீட்டிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மல்லி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, நாம் இந்த விஷயத்த டைரெக்டாக ராஜேஸ்வரிக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட விஷயத்த தானே கேட்குறோம். இல்லை நான் அவங்க சொத்தையா நாம் கேட்குறோம். நமக்கு தேவைப்பட்டது நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் நமக்கு தேவைப்படுது. அதை கேட்டால் குடுக்காத விட்டுற போகிற ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷயத்த நம்ம அன்னபூர்ணி அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஓஹோ! அப்படியா? சரி, சரி. நீ போயிட்டு ராஜேஸ்வரிட்ட கேளு. அம்மா, அம்மா இந்த மாரி எனக்கு அந்த ஃபைல் வேணும். அது எனக்கு தேவைப்படுது. அது என் வேலைக்கோ இல்ல எனக்கு ரொம்ப முக்கியமாவோ தேவைப்படுதுன்னு கேட்டீன்னா, கண்டிப்பா உன் கையில தூக்கி குடுத்து, "நீ போயிட்டு வாம்மான்னு" வழி அனுப்புவான்னு நெனைக்கிறியா? உன்னை எப்படி கெடுக்கலாம்? உன்னை எப்படி தரத்த இறக்கலாம்? உன்னைய கொல்ல கூட முயற்சிப்பா. அவ போய் உனக்கு இந்த ஃபைல தருவாளா? அப்படின்ட்டு நம்ப அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க. "என்ன புள்ள இந்த காலத்துல இப்படி இருக்கியே! யாராச்சும் இப்படி தருவாங்களா?" அப்படின்றாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் சில ஐடியாவ தராங்க. அந்த ஐடியாவும் ஓகே தான், கரெக்ட்டா தான் இருக்குன்ட்டு நம்ம மல்லியும் அத ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நேரா நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க சமயத்தில அசாதா டோர திறந்து உள்ள போயிட்டு சில கபோர்ட்ஸ் எல்லாம் நம்ம மல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது சில சவுண்ட்ஸ் வருது. இத கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி, "ஏய் ரஞ்சி எழுந்துரு எழுந்துரு. ஏதோ வெளிய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்னன்னு பார்க்குறியா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ராஜம்மா. நீங்க படுங்க. ஏதாச்சும் பூனை கீனை வந்திருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சவுண்ட் கேட்கோன்னே, நம்ம ரஞ்சிதாவுக்கே டவுட் வந்துருதுங்க. டவுட் வந்த ரஞ்சிதா என்ன பண்ணுவாங்க, யாரோ வீட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க. யாரு என்னன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வெளிய வராங்க. வந்து பார்த்தா நம்ப எந்த ஃபைல தேடி வந்த நம்ம மல்லி அந்த ஃபைல கிடைச்சிருச்சுங்க. இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஹைலைட்ஸா இருக்க போதுன்னா, கண்டிப்பா மல்லி அவங்க கண்ல சிக்க மாட்டாங்க. சிக்குனாவே போலீஸ கூப்பிடுவாங்க. திருடுறதுக்கு வந்தாங்க. இந்த மாரி சில விஷயத்துல பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாங்க மல்லி. அதனால நெனச்சதை முடிப்பாங்க நம்ம மல்லி. கண்டிப்பா அந்த ஃபைல எடுத்து அவங்களுக்கே தெரியாம அங்கருந்து கிளம்பிட போறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம விஜய் சாருக்கும் தெரிய வருதுங்க. விஜய் சார் வந்து, "என்ன மல்லி எது சொன்னாலும், எது பண்ணாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றியே! வேலைக்கு போனா சொல்ல மாட்டேன்ற. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நான் கூட இருக்கணும்ல. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் தாங்க முடியுமா?" அப்படின்னு நம்ம மல்லியும் கேட்கவே, "இல்ல சார் இதுக்கப்புறம் நான் சொல்றேன். எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். என்ன மன்னிச்சுடுங்க. இது முக்கியமான ஃபைல்ஸ் எனக்கு பெரியம்மா ஐடியா குடுத்தாங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன்." அப்படின்ட்டு நம்ம மல்லியும் சொல்ல, அந்த ஃபைல எடுத்துன்னு வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு காமிக்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷங்க. நாம சொன்ன வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டா மல்லி, அப்படின்ற மாரி ஒரு சந்தோஷம். கண்டிப்பா மல்லி இதுக்கப்புறம் உயர்ந்து வரணுங்க. ஃபைட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.